இன்னைக்கு ஃப்ரூட் தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சாதம் வடித்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் ஆற வச்சு வச்சுக்கோங்க. 1 கப் தயிர், காய வச்ச பால் 1 கப், ஆப்பிள் 1 கப், மாதுளப்பழம் 1 கப், அன்னாச்சி பழம் 1 பீஸ் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1 பீஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முந்திரி, திராட்சை இதுக்கு 2 நெய்யில் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. தாளிக்க கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, எண்ணெய், கடுகு தேவையான அளவு. இப்போது தயிர் ஊற்றிக்கோங்க. பால் நல்லா கிளறுங்க. இப்போது எடுத்து வச்சுக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடலாம். மாதுளப்பழம், அன்னாச்சி, ஆப்பிள், பெரிய வெங்காயம், திராட்சை, முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கிளறுங்க. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை. இப்போது இதை எடுத்து தயிர் சாதத்தில் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டான ஃப்ரூட்ஸ் தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம உடனே சாப்பிடக்கூடாது. ஒரு 1/2 hour ஊறணும். நல்லா ஊறின பிறகு 1/2 hour விட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.